அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். அடுத்து ஔவையாரை பற்றி ஒரு கட்டுரை. ஔவையாரை பற்றி ஒரு 2-3 கட்டுரை எழுதியிருக்கேன். அதில் இது ஒரு கட்டுரை. தொடர்ந்து அக்கட்டுரைகளையும் தேடி எடுத்து போடுகின்றேன். இப்போ ஔவையார் நிறையா ஔவையார்கள் இருக்காங்க. சங்க இலக்கிய ஔவை, நீதி நூல்கள் எழுதிய ஔவை, தனிப்பாடல்கள் எழுதினவங்க அப்படின்னு நிறைய ஔவைகள் இருக்கிறதா தெரியும். சர்ச்சை இருக்குது. ஒரே ஔவை இல்லை, 2-3க்கும் மேற்பட்ட ஔவையார்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த நீதி நூல்கள் எழுதின அந்த ஔவையாரை பற்றி பார்க்கலாம். தலைப்பு நீதி நூல்களில் ஔவையார் சுட்டும் பக்தி செய்திகள். முன்னுரை. தமிழ் மூதாட்டி என்று செல்லமாக தமிழ் இலக்கியவாதிகளால் அழைக்கப்பட்ட ஔவையார் சங்ககாலம், சோழர்காலம் என பல காலங்களில் வாழ்ந்திருக்கிறார் என்றும், அக இலக்கிய, புற இலக்கிய பாடல்கள், நீதி நூல்கள், தனிப்பாடல்கள் என பல இலக்கியங்களை பாடியிருக்கின்றார் என்றும், அவர் ஒருவரல்ல, இவர் பெயரை கொண்ட ஔவையார்கள் பலர் உள்ளனர் என்றும் தமிழ் இலக்கிய உலகில் பல கருத்துக்கள் நிகழ்கின்றன. எனினும் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வெளி என்னும் 4 நீதி நூல்களை இயற்றிய ஔவையார் கிபி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஆவார். அவரின் நீதி நூல்களில் காணப்படும் பக்தி பற்றிய செய்திகளை ஆராய்வது இக்கட்டுரை நோக்கமாகும். நீதி நூல்களில் கடவுள்கள். ஔவையாரின் 4 நீதி நூல்களிலும் விநாயகர், சிவன், திருமால், பிரம்மன், லக்குமி போன்ற தெய்வங்களை பற்றிய பக்தி செய்திகளை ஔவையார் மிகுதியாக தன் நூல்களில் கையாண்டுள்ளார். ஔவையாரின் நீதி நூல்கள். ஆத்திச்சூடி. இந்நூலில் சில அடிகள் 2 சீர்களை கொண்டும், சில அடிகள் 3 சீர்களை கொண்டும், மிகச் சுருங்கிய வடிவமாக ஒற்றை வரியில் 108 அடிகளை கொண்டும் விளங்குகின்றது. இதன் கடவுள் வாழ்த்து 2 அடிகளில் 8 சீர்களை கொண்டும் அமைந்துள்ளது. கொன்றைவேந்தன். இந்நூலில் கடவுள் வாழ்த்து 2 அடிகளில் 7 சீர்களை கொண்டு குறள் போல் அமைந்துள்ளது. ஒற்றை வரிகளால் அடங்கிய 91 வரிகளை கொண்டு இக்கொன்றைவேந்தனை ஔவையார் படைத்துள்ளார். மூதுரை. மூதுரை பாடல்கள் 4 அடிகளை கொண்டும், முதலடியில் 4 சீர்களை கொண்டும், 4ஆம் அடியில் 3 சீர்களை கொண்டும், வெண்பா யாப்பில் கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்றோடு சேர்த்து 31 பாடல்களாக அமைந்துள்ளன. இதில் பல பாடல்கள் நேரிசை வெண்பாவாகவும், சில பாடல்கள் இன்னிசை வெண்பாவாகவும் அமைந்துள்ளன. நல்வழி. வெண்பா அமைப்பில் 4 அடிகளுடன் 40 பாடல்களை கொண்டும், கடவுள் வாழ்த்தாக ஒரு பாடலை கொண்டும் இந்நூல் விளங்குகின்றது. வெண்பா அமைப்பில் 2ஆம் அடியில் தனிச்சொல் பெற்றும் அமைந்துள்ளது. இந்நூலில் 40 பாடல்களும் நேரிசை வெண்பாவில் அமைந்துள்ளன. விநாயகர். முழு முதற் கடவுளான தும்பிக்கை உடையானை, பார்வதி மைந்தனை, அவனது சிறப்புகளை மிகுதியாக உணர்ந்த காரணத்தால் ஔவையார் தன் நீதி நூல்களான ஆத்திச்சூடி, நல்வழி, மூதுரை என்ற 3 நூல்களிலும் விநாயகரை கடவுள் வாழ்த்து பாடலில் பாடி வைத்து போற்றி பரவியுள்ளார். ஆத்திச்சூடியில் ஔவையார் விநாயகரை ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என பாடி பரவசம் காண்கின்றார். மூதுரையில் வலிமை பொருந்திய அழகிய உடலினையும் தும்பிக்கையையும் உடைய விநாயக கடவுளின் திருவடிகளை மலர்கொண்டு வழிபாடு செய்பவருக்கு சொல்வளம் உண்டாகும், அவரின் கருணையால் செல்வம் உண்டாகும், உடல் நலமும் உண்டாகும் என விநாயகரை தரிசிப்பதால் இவ்வகை பலன் கிட்டும் என மூதுரை கடவுள் வாழ்த்தில் கூறுகின்றார். நல்வெளி என்ற நீதி நூலில் விநாயகரிடம் ஔவை தான் உனக்கு இதெல்லாம் தருகின்றேன், அதற்கு ஈடாக நீ எனக்கு இன்னதையெல்லாம் தா என பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா என நல்வழி கடவுள் வாழ்த்தில் ஔவையார் சுட்டுகின்றார். சிவன். முக்கண்ணன் ஆகிய சிவனை பற்றியும், அவனை வணங்க வேண்டிய முறை பற்றியும் ஔவையார் தன் நீதி நூல்களில் பல இடங்களில் மொழிகின்றார். கொன்றைவேந்தனில் சிவனை வணங்கி பேணுவது தவம் செய்பவருக்கு அழகு என கொன்றைவேந்தன் 28வது பாடலடியில் சிவனை பற்றி கூறுகின்றார். மேலும் சிவனை என்றும் நினைத்து துதிப்பவருக்கு ஒரு நாளும் துன்பமில்லை என்பதை, சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே மதியாகும், அல்லாதவெல்லாம் விதியே மதியாய் விடும். சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை,
உபாயம் இதுவே மதியாகும் என அல்லாதவெல்லாம் விதியே மதியாய்விடும் என நல்வழி 15வது பாடலில் மொழிகின்றார். இப்பாடலில் சிவனை நினைப்பவர் விதியை வெல்லலாம் என்று கூறியவர் நல்வழி 27வது பாடலில் ஒரு பொருளை பெற நினைப்பின் அது கிடைக்காமல் வேறொரு பொருள் கிடைக்கலாம். அவ்வாறே அல்லாமல் நினைத்த பொருளும் கிடைக்கலாம், நினையாத பொருளும் கிடைக்கலாம். இவை எல்லாமே என்னை ஆளக்கூடிய இறைவனாகிய ஈசனுடைய செயலாலேயே நடக்கின்றன எனவும் சிவனது பக்தியை பற்றி கூறுகின்றார். திருமால் உலக மக்களை தீய சக்திகளிடமிருந்து காக்க எண்ணிய திருமால் மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, கிருஷ்ண என்னும் 9 அவதாரங்களை எடுத்தார். 10வது அவதாரமாகிய கல்கி அவதாரத்தை திருமால் எடுக்கும் பொழுது இவ்வுலகம் அழிந்துவிடும் என்பது வைணவ மக்களிடம் பரவலாக நிகழும் ஒரு நம்பிக்கை. திருமாலின் இச்சிறப்புகளை எல்லாம் உணர்ந்த ஔவையார் திருமால் மீது கொண்ட மாளாத பக்தி செறிவால் திருமாலுக்கு அடிமை செய் என மனிதர்களாகிய நமக்கு பக்தி கட்டளையிட்டுகின்றார். திருமகள் பல சிறப்புகளை தனக்கென உரிமையாக கொண்ட யாருக்கும் ஒப்புமை கூற முடியாத திருமாலின் மனம் கவர்ந்தவளும் தாமரை மலரில் அமர்ந்தவளும் செல்வத்திற்கு ஆஸ்தானவளும் ஆகின திருமகளை பற்றி கூறும்போது திருமகளை மலர் கொண்டு வழிபாடு செய்பவர்களுக்கு லக்குமியின் கருணையால் செல்வம் உண்டாகும், உடல் நலமும் உண்டாகும். லக்குமியின் கருணையால் செல்வம் உண்டாகும், உடல் நலமும் உண்டாகும் என மூதுரை கடவுள் வாழ்த்தில் கூறுகின்றார். மேலும் திருமகளை வணங்கும் வஞ்சமில்லாதவர்களுக்கு திருமகள் நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வருந்திருவும் வாழ்நாளும் வஞ்சகமில்லார்க்கென்றும் தரும் சிவந்த தாமரையால் தான். நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வருந்திருவும் வாழ்நாளும் வஞ்சமில்லாதற்கென்றும் தரும் சிவந்த தாமரையால் தான் என நல்வழி 21வது பாடலில் இத்தகைய செல்வங்களை வழங்குபவள் திருமகளே என்கிறார் ஔவையார். பிரம்மன் மும்மூர்த்திகளில் ஒருவரும் படைப்பு கடவுளுமான நான்முகனை பற்றி ஔவையார் குறிப்பிடும் பொழுது முற்பிறவில் செய்த நன்மை தீமைகளை பிரம்மன் விதித்தபடியே இப்பிறவியில் அனுபவிக்க வேண்டும். முப்பிறவியில் செய்த நன்மை தீமைகளை பிரம்மன் விதித்தபடியே இப்பிறவியில் அனுபவிக்க வேண்டும் என நல்வழி 30வது பாடலில் குறிப்பிடுகின்றார். இப்பாடலில் ஔவையார் பிரம்மனை பூந்தாமரையோன் என குறிப்பிடுகின்றார். தெய்வத்தை வணங்குதல் பற்றி மேலும் ஔவையார் சுட்டும் பொழுது ஔவையார் தெய்வத்தை அன்றாடம் தெய்வத்தை வணங்க வேண்டிய முறை பற்றி ஔவையார் சுட்டும் பொழுது அன்றாடம் கோவிலுக்கு சென்று இறைவனை தொழுதல் மிகவும் நன்று என கொன்றை வேந்தன் 1வது வரியில் சுட்டுகின்றார். காலையில் எழுந்தவுடன் இறைவனை நாள்தோறும் வணங்குங்கள் என கொன்றை வேந்தன் 89வது அடியில் சுட்டுகின்றார். மேலும் தெய்வத்தை வணங்கிய பின் கோயில்களில் தரக்கூடிய திருநீற்றை நெற்றியில் அணிந்து கொள்வதால் நெற்றி மாண்புறும். இத்தகைய திருநீற்றை அணியாதவர் நெற்றியை பற்றி ஔவையார் நீரில்லா நெற்றி பால் என நல்வழி 24வது உரைக்கின்றார். எனவே அவ்வாறல்லாமல் தெய்வத்தை நாள்தோறும் வணங்கி திருநீற்றை அணிந்து அத்தெய்வத்தின் அருளை முழுமையாக பெற்று வீடு பெற நில் என மற்றொரு நூலில் சுட்டுகின்றார். முதன்மை தெய்வங்கள் உருவமற்ற இத்தகைய தெய்வங்களை பற்றி மேலே சுட்டிய ஔவையார் உருவமுள்ள 2 தெய்வங்களை பற்றியும் தன் நூலில் தெய்வங்களில் எல்லாம் முதன்மை தெய்வமாக தாய் தந்தையரை கொன்றை வேந்தனில் ஔவையார் குறிப்பிடுகின்றார். மேலும் தெய்வத்தை ஆத்திச்சூடியில் தெய்வத்தை இகழ்ந்து பேசாதே என்று 60வது பாடலிலும் கூறுகின்றார். மேலும் எவரேனும் ஒருவர் கடவுளை பணிந்து வணங்காமல் அவரை ஏளனம் செய்து தெய்வத்தின் சீற்றத்திற்கு ஆளானால் அவர்கள் இதுவரை செய்த தவப்பயன் முற்றிலும் அழியும் என கொன்றை வேந்தன் 43வது பாடலடியில் குறிப்பிடுகின்றார். முடிவுரை ஔவையார் பலர் இருப்பினும் நீதி நூல்களை இயற்றிய ஔவையார் மற்ற ஔவையார்களை காட்டிலும் தன் நூலில் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு என பல நீதிகளை எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளும்படி கூறியுள்ளார்.
நீதி நூல்களான இந்நான்கு நூல்களிலும் சைவம் வைணவம் என்ற பாகுபாடின்றி இரு சமய கடவுளர்களையும் அவற்றை வணங்க வேண்டிய முறைகளையும் வணங்குவதால் நாம் பெறும் நன்மைகளையும் மிகுதியாக தன் நூல்களில் ஔவையார் சுட்டியுள்ளார். நன்றி, வணக்கம்.